வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காய் பால் கறி வைக்க போகிறோம். இந்த கத்தரிக்காய்க்கும் தேங்காய் பாலுக்கும் அப்படி என்ன தான் பொருத்தமோ தெரியல, அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த கறி. அதுக்கும் மசாலாக்கள் தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை, நல்ல சுலபமாக இந்த கறியை வச்சுக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். நான் இதில் 1/4 கிலோ அளவுக்கு கத்தரிக்காய் எடுத்திருக்கிறேன். கத்தரிக்காயை பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். அந்த காம்போடு தான் வெட்டி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த காம்பை கழிக்காமல் ஒரு முறை சமைச்சு பாருங்கள். இந்த கறி அவ்வளவு நல்லா இருக்கும். கறி வைக்கிற சட்டிகளில் கத்தரிக்காய்களை போட்டுக்கொள்ளுவோம். கத்தரிக்காயை சட்டியில் போட்ட உடனேயே உப்பையும் தண்ணி பாலையும் விட்டுருவோம். அப்போ தான் கத்தரிக்காய் கறக்காமல் இருக்கும். இனி நாங்கள் மற்ற பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இந்த கறிக்கு இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம். அதோட உள்ளி 2-3 தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் 2 பச்சை மிளகாய் இப்போ போட்டுக்கொள்கிறேன், மிச்சம் பிறகு போட்டுக்கொள்ளுவோம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இதோட ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். ரம்பை இருந்தால் போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையால் இருக்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி அப்படியே அவிய விடுவோம். இடையில இருக்க திறந்து கத்தரிக்காய்களை நல்லா பிரட்டி விட்டு கொள்ளுவோம். கத்தரிக்காயில் காம்பை முழுசாக வெட்டாமல் ஒரு கொஞ்சம் மேலே விட்டு வெட்டி போட்டு நாங்கள் அதை அப்படியே போட்டோம்னா அந்த கறியில் நல்ல ஒரு வாசமும் கத்தரிக்காய்க்கு தனியான ஒரு சுவையும் வரும். இந்த காம்பையும் சேர்த்து நாங்கள் சமைக்கிற நேரம் கத்தரிக்காயை நாங்கள் வளமை போல் சாய்வாக வெட்டினோம்னு சொன்னால் அதில் வடிவம் சிதைஞ்சு போயிடும். இப்படி வெட்டினோம்னு சொன்னால் அவிஞ்சதுக்கு பிறகும் கத்தரிக்காய் முழு துண்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கத்தரிக்காயை அவிஞ்சிட்டுது. கத்தரிக்காயை நல்லா மசிய விட்டுத்தான் விருப்பம்னு சொன்னால் அதே போல் நல்லா இதை மசிச்சு விட்டு கொள்ளலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். மஞ்சள் விரும்பாதாக்கள் போட தேவையில்லை. மஞ்சள் போடாமலும் கத்தரிக்காய் பால் கறி நல்லா இருக்கும். இப்போ ஒருக்கா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இனி நாங்கள் முதல் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கறியின் சிறப்பே இந்த தேங்காய் பால் தான். அதால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். நல்ல கட்டியான பால். தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. நாங்கள் இடைக்கிட கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். இல்லாட்டி இந்த பால் சில நேரம் திரைஞ்ச மாதிரி வந்துடும். கன நேரம் அடுப்பில் கொதிக்க விட தேவையில்லை. தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வந்தால் காணும். நான் இதில் 1-2 கத்தரிக்காயை கொஞ்சம் மசிச்சு விட்டு கொள்கிறேன். எல்லாத்தையும் மசிக்க இல்லை, எல்லாத்தையும் மசித்தாலுமே நல்லா இருக்கும். அப்படி விரும்புகிறாக்கள் எல்லாத்தையும் மசிச்சு விட்டு கொள்ளலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். கடைசியாக இப்படி பச்சை மிளகாய் சேர்க்கிறதால கறியில் உரைப்பு இறங்காது. சின்ன பிள்ளைகளும் தாராளமாக சாப்பிடலாம். பெரியாக்கள் நாங்கள் சாப்பிட்ற நேரம் இந்த தேங்காய் பாலில் ஊறி இருக்கிற பச்சை மிளகாயை கடிச்சு கொண்டு சாப்பிட்டாலே எங்களுக்கு வேறு கறி தேவைப்படாது. பச்சை மிளகாயோட கருவேப்பிலை கொஞ்சமும் இதில் போட்டிருந்தேன். இப்போ கறி ஒரு கொதி வந்துட்டுது. நாங்கள் இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு கலந்து விடுவோம். இந்த கறி நல்ல ஆரணத்துக்கு பிறகு நாங்கள் தேசி புளி சேர்த்துக்கொள்ளுவோம். எங்கட வீடுகளில் இறைச்சி குழம்பு வச்சால் கட்டாயம் இந்த கத்தரிக்காய் பால் கறி இருக்கும். கத்தரிக்காய் பால் கறி இல்லாத இறைச்சி கறி இல்லைன்னு தான் சொல்ல வேணும். ஏனென்னா இது ரெண்டுக்குமே அவ்வளவு பொருத்தம். எங்களோட சுவையான கத்தரிக்காய் பால் கறி தயாராகிட்டது. ஆரணத்துக்கு பிறகு தேசி புளி விட்டு கொள்ளுவோம். எங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேசி புளி விட்டுக்கொள்வோம். நான் இதில் சின்னதாக ஒரு பாதி எடுத்திருக்கிறேன். எங்களோட சுவையான கத்தரிக்காய் பால் கறி தயாராகிட்டது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரேணுச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.